ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி 2024 நடந்த தமிழ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பார்த்தீங்கன்னா, வா என்ற வேர் சொல்லின் வினை முற்று என்னன்னு கேட்குறாங்க. வந்தாள். வா என்ற வேர் சொல்லின் வினை முற்று வந்தாள். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக எழுவாய் தொடர். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக எழுவாய் தொடர். ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதலெழுத்து அலுவத்துன் இருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை ஆகும். ஒரு அடியில் 1 3 4 இந்த இதுவும் 4 இதுவும் வந்து ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து மேற்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க. 1 3 4. அடுத்தது நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். இச்சொல்லின் பொருள் தான் கேட்குறாங்க. நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும். மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும். மோனை சொற்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மோனைனா மொத்தம் எழுத்தான். நந்தவனம் நற்றமிழ் அப்படிங்கிறது தான் வந்து மோனை சொற்கள். அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படிங்கிட்டுருக்காங்க. அப்போ நெல்லிக்காய் வந்து நம்ம கொட்டி விட்டோம்னா எப்படி ஆகிடும்னா ஒற்றுமை இல்லாமல் போயிடும். ஒற்றுமை இன்மை அப்படிங்கிறது தான் ஆன்சர். மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து கொஷின் தான் கேட்குறாங்க. தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க, செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் பண்பு தொகை அப்படிங்கிறதா இந்த கொஷினுக்கான ஆன்சர். காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் கேட்குறாங்க. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு கேட்குறாங்க. செப்பலோசை தூங்கலோசை அகவலோசை எல்லாமே வந்து வரும். ஆனால் இந்த தூங்கல் ஓசை ஓங்கல் ஓசை அப்படிங்கிறது வந்து வராது. அடுத்தது எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. ஊக்கம் அப்படிங்கிறதுடைய எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா சோர்வு. பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு. படமாட கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நண்பருக்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நண்பருக்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவருக்கு அது ஆகுமே அப்படிங்கிறது பொழிப்பு மோனை. அதுக்கப்புறம் எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியம். பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம். இம்மிலிசை அப்படிங்கிறது வினைத்தொகை. இம்மிலிசை அப்படிங்கிறது வினைத்தொகை. மல்லிகை சூடினால் பொருளாகு பெயர். மல்லிகை சூடினால் அப்படிங்கிறது மல்லிகை பூவை வந்து சொல்கிறாங்க. மல்லிகை பூ வச்சாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருளாகு பெயர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். பயனில்லாத கலநிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னா கல்லாதவர். படிக்காதவங்க வந்து பயனில்லாத கலநிலத்திற்கு ஒப்பானவர்களாக வந்து சொல்கிறாங்க. திருக்குறளின் வழியில் துன்பப்படுவர் யாருன்னா நாவை காக்காதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுவர் யாருன்னா நாவை காக்காதவர். நச்சுப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழந்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எதுன்னு கேட்குறாங்க. ஓமை அணி. தற்றுன்னு வந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம்? ஓமை அணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஞானக்குறள் அப்படிங்கிறது ஔவையார் இயற்றினது. கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஞானக்குறள். கரை பொருள் இலக்கண குறிப்பு தருக. இரண்டாம் வேற்றுமை தொகை. கரை பொருள் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஜியு போப்பு. புறநானூறு பாட்டை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப்பு. வலுவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. வலுவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. புறநானூறு இந்நூலை த 400 Songs of War and Wisdom and Anthology of Poems from Classical Tamil த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவங்க தான். கிறிஸ்துவரின் வருகையை அறிவித்த முன்னோடியாருன்னா அருளப்பன். கிறிஸ்துவரின் வருகையை அறிவித்த முன்னோடியாரு அருளப்பன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? வளவன். தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் வந்து வளவன். 900 காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எதுனா சோழ நாடு. 900 காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியார் செவிந்திற்கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர். புலனென மொழி புலனுரந்தோரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் வந்து பல்லு. சந்து அல்லது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது எதுனா தூது. சந்து இலக்கியம் இல்லைனா வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுனா தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து.
யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுவர் கடுவெளி சித்தர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுவர் உவே சாமிநாதர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் யார்? உவே சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து எங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவரையான கால்டுவெல். தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து எங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று சொன்னது யாருன்னா கால்டுவெல். 9th தமிழ் புக்கில் இருக்குது. தாதா சாஹேப் பால்கே விருது முதன்மொழி தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. தாதா சாஹேப் பால்கே விருது முதன்முறை தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா முத்துமுசாமி. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் முத்துசுவாமி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம் தான். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழ்குரியது எதுனா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். மஞ்சக்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழக்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி, கீழா நெல்லி. இதை மூணுமே ஒன்று தான். உப்பள தொழிலாளர் உவப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கருப்பு மணிகள். உப்பள தொழிலாளர் உவப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கருப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய முதல் தமிழ் படைப்பாளர் யாருன்னா ப. சிங்காரம். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னா ப. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர்னா திருவி கல்யாண சுந்தரனார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கு பெயர் செய்தி படம். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் தான் அது செய்தி படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாருன்னா புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் முத்துசுவாமி. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னா முத்துசுவாமி. காந்தியடிகள் பெற்றோர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிரதுர்த்தி. காந்தியடிகள் பெற்றோர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிரதுர்த்தி. அடுத்தது 50வது கொஸ்டின். அலெக்சாண்டர் பெயின் அப்படின்னா குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங் மாக்னஷ்கி அப்படின்னா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஹாங் மாக்னஷ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெப்பர்ட் பாரன் தானியங்கி பணி இயந்திரம். ஜான் ஷெப்பர்ட் பாரன் தானியங்கி பணி இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம். மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுவர் யார்? சி.வை. தாமோதரனார். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுவர் சி.வை. தாமோதரனார். நகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ராஜாஜின்னு சொல்கிறாங்க. தவறானது. அக்கூட்டத்தில் தலைமையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினர் அப்படிங்கிறாங்க. அப்போ கூற்று 2 மட்டும்தான் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யாருன்னா ரா. இளங்குமரனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்குமரனார். அடுத்தது ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எதுன்னு கேட்குறாங்க. ராஜ சிம்மேஸ்வரன் கோயிலை பார்த்து தான் அவருக்கு ராஜராஜ சோழனுடைய கோயில் கட்டணும் அப்படின்ட்டு ஆர்வம் வந்துச்சு. குந்தி தின்றால் குன்று கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் உழைக்காதவன் செல்வம் அழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. உழைக்காதவன் செல்வம் அப்படின்னா அழியிரும் அப்படிங்கிறாங்க. அகரவரிசைப்படுத்துக. இசை கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து தான் வரணும். அதில் என்ன இருக்குன்னா உடுக்கை, கணப்பாறை, தவில், நாகஸ்வரம், படகு, மகுடி, அப்புறம் த, நா, ப, ம அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு உயிரெழுத்தில் உள்ளதை எழுதிட்டு அதுக்கப்புறம் கேங்காச்ச வரிசையில் உள்ளதை பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மணக்குரங்கு அப்படிங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. உருவகம். பொருந்தாத சொல்லை கண்டறி. கடல், பறவை, ஆழி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று தான். இப்போ இந்த ஆறு அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் பொருந்தாத சொல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்புறம் மயில் அகவும் குயில் கூவும் மாந்தை அலரும். மயில் அகவும் குயில் கூவும் மாந்தை அலரும். பிழை திருத்தம் சொல்லுக. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்.
பிறவினை சொற்களை கண்டறிகினா வருவித்தான் திருத்தினான், வித்தான் வித்தான் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? வருவித்தான் திருத்தினான் அப்படிங்கிறது தான் வந்து பிறவினை சொற்கள். பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படிங்கிறது என்ன தொடர்னு கேட்குறாங்க? செய்வினை தொடர். ஏன்னா அவங்க செஞ்சாங்க, அதனால் அது வந்து செய்வினை தொடர். விடை கெற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது? வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் கொஷின் ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா அகரவரிசைப்படுத்துக. மறுபடியும் கேழ்வர், சாவாகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை. கேழ்வர், சாவாகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை. ஓகேவா? இங்கேனா வரிசையில் கே தான் ஃபஸ்ட்டு வருது, வேறு எதுவுமே இங்கே இல்லை. அதனால் கேழ்வர் ஃபஸ்ட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் சால, சாவகர், நசையி, நல்குவர் அந்த மாதிரி தான் வரும். அடுத்து தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் தந்தவர். ஆறில் முடியுமா வினையாளன் பெயர்னா? அப்போது தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர் என்னென்னா தந்தவர். மலர் வீட்டுக்கு சென்றாள் அப்படிங்கிறாங்க. அப்போது வேர்ச்சொல் சென்றாலோட வேர்ச்சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல். அப்படிதான் ஒரு கட்டளை வாக்கியமாக இருக்கிறது தான் வேர்ச்சொல்னு சொல்லுவாங்க. சூழ் அப்படின்னா கருப்பம், சூழ்னா அகற்று, அந்த சூழ்னா சபதம். ஓகே. சிறப்பு இல்லுக்கு சுற்றுன்னு அழுத்துன்னு ஞாபகம் வச்சுங்க. சிறப்பு இல்லோட சூளுக்கு வந்து சுற்று. பள்ளிக்கு போகிற ஸ்கூலுக்கு போகிற இல்லுக்கு வந்து சபதம். இந்த சூழ் அப்படிங்கிறதுக்கு கற்பம் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். அடுத்தது நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். ஆமாம், வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறது தான் இடக்கரடுக்கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டானது பாருங்கள். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடுக்கல் மங்களம் ஆகியனமாகும். ஆமாம், ஒரு சொல்லை வந்து அப்படியே நம்ம வந்து சொல்லாமல் அதுக்கு வேறு மாதிரி சொல்கிறது தான் என்னது இடக்கரடுக்கலும். அப்படி தான் மங்களம் அப்படிங்கிறதும் அப்படி தான். வெண்பாவிற்கு ஓசை செப்பல் ஓசை. வெண்பாவுக்கு வந்து செப்பல் ஓசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். முல்லைப்பாட்டு யார்? நம்பூதனார். முல்லைப்பூ வச்சா பூதம் வரும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். காசி காண்டம்னா அதிவீர ராமபாண்டியர். சிலப்பதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இளங்கோவடிகள் தான். காலக்கணிதம் கண்ணதாசன். காலக்கணிதம் கண்ணதாசன். அதுக்கப்புறம் ஐ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்னென்னா தலைவன். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து தலைவன். ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் பாரதியார். இது வந்து மரபு வலுவமைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்ற வலுவமைதி வந்து மரபு வலுவமைதி. மணிமொழி கோவைன்னு எதை சொல்கிறாங்கன்னா நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இந்த மூணுமே வந்து தான் என்னென்னு சொல்கிறாங்க மணிமொழி கோவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மணி வருதா, அப்போ அதுலேயும் பாருங்கள் நான்மணி கடிகைன்னு வந்துடுது. அப்புறம் முதுமொழி காஞ்சின்னு வருது, அதில் மொழி உள்ளதையும் முதுமொழி காஞ்சின்னு வந்துடுது. அப்போ கோவை வருது ஆசார கோவை. அதோட ஷார்ட்டு தான் இங்கே மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணினா நான்மணி கடிகை, மொழினா முதுமொழி காஞ்சி, கோவை அப்படின்னா ஆசார கோவை அப்படின்ட்டு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 14 என்றால் 18. இனியவை 40 என்ற பாடலின் ஆசிரியர்னா பூதஞ்சேந்தனா. இனிப்பு சாப்பிட்டா பூதம் பிடிக்கும். இனியவை 40 யாருன்னா பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் புழங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நாகனவாய் பறவைகள் அப்படிங்கிறதான் வந்து இந்த பூவை அப்படிங்கிறத குறிக்கும். உத்தரகாண்டம் எழுதியவர்னா ஒட்டககுத்தர். உத்தரகாண்டம் எழுதியவர் யாருன்னா ஒட்டககுத்தர். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாருன்னா பல மொழி பேசும் மக்களை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம பாடை மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் சேக்கிழார். திருவிளையாட புராணம் பரஞ்சோதி முனிவர். மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிழார், திருவிளையாட புராணம் பரஞ்சோதி முனிவர். முடிக்கெழு வேந்தர் மூவருக்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். முடிக்கெழு வேந்தர் மூவருக்கு உரியது எதுனா சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நிபவனத்து நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நிபவனம் அப்படிங்கிறது கடம்பவனம். நிபவனம் அப்படிங்கிறது கடம்பவனம். பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று குயில் பாட்டு. பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று குயில் பாட்டு. வாளெங்கே நீண்டு எழுந்த வல்லுகிரெங்கே 4 என தொடங்கும் இரற்ற மொழிதின் பாடலின் ஆசை இரற்ற மொழிதலோட ஆசிரியர்னா கவி காலமேகம் அப்படிங்கிறது தான். அடுத்தது சரியானது எதுன்னு கேட்குறாங்க. மனோன்மணியத்தை கிளைக்கதை சிவகாமியின் சபதம் தான். மனோன்மணியத்தின் கிளைக்கதை எதுனா சிவகாமியின் சபதம் தான். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. அதுவும் கரெக்டு தான். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது கரெக்டு தான். மனோன்மணியம் தமிழின் முதல் வடிவ நாடக நூல் அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான். இதில் வந்து எளிய நடை வெண்பாவால் அமைந்தது அப்படிங்கிறது தவறானது. அடுத்தது
திருவிருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருவிருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர்னா யார்? தேவனைய பாவனார். தேவர்கள்லாம் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்களா, அதனால் தமிழ் பெருங்காவலர் யாருன்னா தேவனைய பாவனார். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன்னு சொன்னது யாருன்னா காந்தியடிகள். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன்னு சொன்னது யாருன்னா காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலரான ஓமை கவிஞர் சுரதா. தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலரான ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு சொல்கிறது யார்? உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிஞர்னு இருக்குது, இங்கே கடைசியில் கவின்னு முடியும். உடுமலை நாராயண கவி. வாழ்வின் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்துப்பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். வாழ்வின் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்துப்பாடலை பாடியவர் என பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தின் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எத்தனை அடியிலன்னு கேட்குறாங்க? 4 அடி தான். அஷராபியாசம் அப்படின்னா அங்கேயும் வந்து பாருங்கள், அஷராபியாசம்னு இருக்குது. எழுத்து பயிற்சி. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன எழுத்து சொல்லிக் கொடுப்பாங்க? ஆனா தான் எழுத்து சொல்லிக் கொடுப்பாங்க. அஷராபியாசம் அப்படிங்கிறது எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி. வித்யாபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி. வித்யா ரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடக்கம். ரம்பமாக போயிட்டே தானே இருக்கும். கல்விங்கிறதுக்கு எப்பயுமே முடிவு இல்லை. அப்போ வந்து வித்யா ரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடக்கம். சீதாள பத்திரம் அப்படின்னா தாளை மடல். சீதாள பத்திரம் அப்படிங்கிறது தாளை மடல். ஆக்கு வந்து எழுத்து பயிற்சி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அப்புறம் வித்யாரம்பம் அப்படிங்கிறதுக்கு கல்வி தொடக்கம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். மீதி 2 அப்படியே நம்ம வந்து மேட்ச் பண்ணியாச்சு. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யாருன்னா தேவனைய பாவனார். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யாருன்னா தேவனைய பாவனார். படைப்பாளன் என தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எதுனா கவிதை. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்திய வடிவம் தான் அது கவிதை. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர்னா யாருன்னா உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவது யார்? உடுமலை நாராயண கவி. அடுத்த லாஸ்ட் கொஷின். தவறானது இதுதான் கேட்குறாங்க. அப்போது கரெக்டானதை நம்ம மறுபடியும் படிச்சுக்கலாம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் தான். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து கன்னிமரா நூலகம் தான். கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவோட பெரிய நூலகம் அப்படிங்கிறாங்க. அப்போது 2024 100 கொஷினும் வந்து நம்ம தமிழ் படிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்த ஓல்டு கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.